என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய்க்காதல் இதில் மெய்த்தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 19. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சிற்பி தன்னை கைவிட மாட்டான். அவன் மனதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. அது என்ன என்று அறியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தூரிகையின் மனம் நினைக்கும் போதும் அவன் அஞ்சலியிடம் காட்டும் நெருக்கம், அஞ்சலி அவனிடம் காட்டும் நெருக்கம், இதையெல்லாம் தாண்டி சிற்பியின் அம்மாவுக்கு அஞ்சலி மீது இருக்கும் பாசம் அனைத்தும் தூரிகையை கலங்க வைக்கவே செய்கிறது. அந்த கலக்கத்திலும் ஒரு நம்பிக்கை சிற்பியின் மீது அவளுக்கு. ஆனால் சில நாட்களில் அந்த நம்பிக்கை பொய்த்து போகும் என்று தூரிகை கனவிலும் நினைக்கவில்லை. அதிகாலை தான் சிற்பி தூரிகையிடம் இருந்து விடை பெற்றான். இப்படியே 2 வாரம் இந்த நாடகம் தொடர்ந்தது. பகல் முழுவதும் சிற்பியின் அம்மாவும் அஞ்சலியும் அவளுக்கு என்ன வேதனை கொடுத்தாலும் இரவு அந்த வலிகளை எல்லாம் போக்க சிற்பி அவளோடு அல்லவா உறங்கினான். அவனது அந்த பாசத்தில் அந்த வலிகளை அவள் துச்சமாக நினைத்தாள். அன்றும் அப்படிதான். அதிகாலை அவன் விடை பெற்று சென்ற சில நிமிடங்களில் அந்த அதிபயங்கர சத்தம் அவள் செவியில் வந்து வீழ்ந்தது. துள்ளி எழுந்தவள், என்ன சத்தம் இது என்று யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே அவளுக்கு சிற்பியின் அம்மாவிடம் இருந்து அழைப்பு. சொல்லுங்க மேம். தூங்குனது போதும், வந்து வேலையை பாருடி என்றார். அவளும் எழுந்து கீழே வந்தாள். வந்தவளுக்கு அதிர்ச்சி. நடுஹாலில் பெரிய அலங்கார விளக்கின் பாதி நொறுக்கி கீழே கிடக்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது? அவள் யோசிக்க, என்னடி பாத்துட்டு நிக்கிற, இத கிளீன் பண்ணு என்று சிற்பியின் அம்மா கூறியது அவளுக்கு இன்னும் அதிர்ச்சி. இதையா என்றாள். ஆமா, ஏன் மகாராணியால கிளீன் பண்ண முடியாதா? அவர் ஏளனமாக கேட்க அவள் அருகில் வந்த அஞ்சலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நைட்டு 12 மணிக்கு சிற்பி ரூமுக்கு போனேன். தூக்கம் வரலையே, அவனோட பேசிட்டு இருக்கலான்னு போனேன். ஆனா சிற்பிய காணோம். எங்க போயிட்டான்னு யோசிச்சேன், தெரியல. சரி வரட்டும்னு சொல்லி அவனுக்காக காத்திருந்தேன். அவன் ரூம்லயே காத்திருந்தேன். அப்படியே தூங்கியே போயிட்டேன். அப்புறம் சிற்பி வந்து என்னை எழுப்பும் போதுதான் நான் எழுந்தேன். நேரத்தை பார்த்தா 4 மணி. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க சிற்பின்னு சொல்லி கேட்டா, எவ்வளவு நேரம்னு கேக்குறான். நான் 12 மணிக்கு இங்க வந்துட்டேன், நீங்க ரூம்ல இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, பாட்டி ரூம்ல இருந்த தாத்தா பாட்டியோட பேசிட்டு இருக்கும் போது அப்படியே அங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். என்னால நம்ப முடியல. அவன் உன்னோட ரூமுக்கு வந்திருப்பானோன்னு ஒரு சந்தேகம். நைட்டு உன் கூட தானே இருந்தான். அவள் ஏதும் கூறும் முன் இல்லன்னு தான் நீ சொல்லுவ. ஆனா அது உண்மையாவும் பொய்யாவும் இருக்கலாம். உண்மையா இருந்தா இந்த தண்டனை உனக்கு, பொய்யா இருந்தா இனி ஒருவேளை அவன் உன்னை தேடி உன் ரூமுக்கு வந்தா கூட நீ சேர்த்துக்க கூடாது. அதுக்கு உனக்கு ஒரு பாடம். சுத்தம் பண்ணு என்றாள். இது அஞ்சலியின் வேலை என்று தூரிகைக்கு புரிந்தது. சுத்தம் பண்றதுல எதுவும் இல்ல, ஆனா எல்லாம் கண்ணாடி துண்டா இருக்கு. கையால எடுக்கும் போது கை கிழிஞ்சிடும். கிளவுஸ் ஏதாவது இருந்தா அவள் இழுக்க, ஏன் கிளவுஸ் இல்லாம நீங்க கிளீன் பண்ண மாட்டீங்களோ? கிளவுஸ் எல்லாம் வீட்டுல இல்ல. விடிஞ்சு கடையெல்லாம் திறந்து கிளவுஸ வாங்கிட்டு வந்து இதை சுத்தம் பண்ற வரைக்கும் இதை இப்படியே நடுஹால்ல போட்டு வைக்க முடியாது. சீக்கிரமா கிளீன் பண்ண கோபமாக சிற்பியின் அம்மா கூற, ஓகே மேம் என்று கூறியவள் நேராக சமையல் அறைக்கு சென்று குப்பைகளை போடும் கூடையை எடுத்து வந்து வைத்தாள். முதலில் கண்ணாடி துண்டுகளை எல்லாம் ஒவ்வொன்றையாக எடுத்து கூடையில் போட ஆரம்பிக்க சிற்பியின் அம்மா சென்று படுத்துக் கொண்டார். அஞ்சலியும் அவளது அறைக்கு சென்று விட்டாள். கண்ணாடி துண்டுகளை மிகவும் கவனமாக தான் தூரிகை ஒவ்வொன்றாக எடுத்து குப்பை கூடையில் போட்டாள். ஆனாலும் அவள் கை கிழித்து கொண்டது. ரத்தம் சொட்டுகிறது. ஆனாலும் இதை சுத்தம் செய்யாமல் இங்கிருந்து செல்ல முடியாது. அவள் தொடர்ந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். குளித்துக் கொண்டிருக்கும் போதுதான் விளக்கு விழுந்து நொறுங்கும் சத்தம் சிற்பியின் செவியை எட்டியது. அறக்க பறக்க குளித்து விட்டு மாடி இறங்கி வந்தவன் அலங்கார விளக்கின் பாதி கீழே வீழ்ந்து நொறுங்கி கிடப்பதையும் ரத்தம் சொட்ட சொட்ட தூரிகை உடைந்த கண்ணாடி துண்டுகளை சுத்தம் செய்வதையும் கண்டு அதிர்ந்து போனான். தாத்தா பாட்டியும் அவனது அப்பாவும் விளக்கு விழுந்த சத்தம் கேட்ட அந்த நேரமே வந்து பார்த்துவிட்டு மீண்டும் சென்று படுத்திருந்தார்கள். அதனால் இங்கு நடந்தேறும் எந்த நிகழ்வையும் அவர்கள் அறியவில்லை. தூரிகை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கோபமாக கேட்ட சிற்பி அவளை பிடித்து அகற்றினான். உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? அவன் அம்மாவை காட்டி கொடுக்க மனம் இல்லாதவள், இல்ல யாரும் சொல்லல, சத்தம் கேட்டு நான் வரும்போது விளக்கு விழுந்து நொறுங்கி இருந்தது. எல்லாரும் வந்து பார்த்துட்டு திரும்பவும் தூங்க போயிட்டாங்க.
இதை இப்படியே எப்படி போட்டு வைக்கிறதுன்னு நான் தான் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சேன். சிற்பி தூரிகையோடு நிற்பதை அறியாது, ஏய் சீக்கிரமா அதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து என்னுடைய கால அமுக்குடி. அஞ்சலி மாடியிலிருந்து எட்டி பார்த்தபடி கூறினாள். கூறி முடித்த பிறகுதான் சிற்பியை கண்டாள். கோபமாக அஞ்சலியை பார்த்தான் சிற்பி. நீதான் இதையெல்லாம் சுத்தம் பண்ண தூரிகை கிட்ட சொன்னியா? இதுல என்ன தப்பு இருக்கு சிற்பி என்று கேட்டவளை கோபமாக முறைத்தவன், தப்பு எதுவும் இல்ல, ஆனா எந்த பாதுகாப்பும் இல்லாம இவளை இந்த வேலையை செய்ய சொன்னது தப்பு. கிளவுஸ் போட்டு அவ வேலை பார்க்க வேண்டியது அவளுடைய கடமை. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இப்போது தூரிகையை முறைத்தான் சிற்பி. கிளவுஸ் எடுத்து போட்டுட்டு வேலையை பார்க்க கூடாதா? கிளவுஸ் இல்ல அப்படின்னா விழுந்ததுக்கு அப்புறம் கிளவுஸ வாங்கிட்டு வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். இப்படிதான் கையை கிழிச்சிட்டு நிப்பியா? சத்தம் கேட்டு எழுந்து வந்த சிற்பியின் அம்மா, சிற்பி இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டார். அம்மா, இந்த விளக்குடைய பாதி எப்படி கீழே விழுந்தது தெரியல. சத்தம் கேட்டு வந்து பார்த்தா கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. சரி, அதை விடுங்க. இதை யாரு இவ்வளவு சுத்தம் செய்ய சொன்னது? நான் தான் சொன்னேன். ஏன் வேலைக்காரங்க வர்ற வரைக்கும் அதை அப்படியே போட்டு வைக்க சொல்றியா? போட்டு வச்சா என்னமா தப்பு? இவ கையை கிழிச்சுக்கிட்டா பாருங்க. பார்த்து வேலை செய்யாம கையை கிழிச்சுக்கிட்டாளா இல்ல வேணும்னே இனிமே வேலையே செய்யக்கூடாதுன்னு கையை கிழிச்சுக்கிட்டாளான்னு யாருக்கு தெரியும்? எப்படி கிழிச்சுக்கிட்டாலும் வலி அவளுக்கு தானே. கொஞ்சமாவது மனித நேயத்தோட நடந்துக்கங்கம்மா. என்ன சின்ன வயசுல இவ கல்லால அடிச்சு காயப்படுத்துனது தப்புனா அதுக்கு அவ இந்த வீட்டுல அளவுக்கு அதிகமாவே அனுபவிச்சுட்டா. இதுக்கு மேல இவளை காயப்படுத்தாதீங்க. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்லடா, இவளை காயப்படுத்தல. நானும் உங்க அப்பா கிட்ட தினமும் வக்கீல கூப்பிடுங்க, இவங்க விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டே இருக்கேன். அவரும் இன்னைக்கு பார்த்து பேசுறேன், நாளைக்கு பார்த்து பேசுறேன், இன்னைக்கு போன் பண்றேன், நாளைக்கு வர சொல்றேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருக்காரு. அதனாலதான் நேத்து நைட்டே வக்கீலுக்கு போன் பண்ணி இங்க வர சொன்னேன். அவரும் சாயந்தரம் வர்றதா சொல்லி இருக்காரு. இவளை விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு இவ வீட்டுக்கு போக சொல்லு. இவளை இனிமே யாரும் இங்க கஷ்டப்படுத்த மாட்டோம். அஞ்சலி, எத்தனை நாள் தான் இந்த வீட்டுல உன்னுடைய காதலின்ற உறவுல இருக்க முடியும்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கல்யாணத்தை வர்ற வாரத்திலேயே இல்ல 2 வாரத்துல ஊரறிய நடத்தணும். அம்மா கூற அதை கேட்டபடியே அறையிலிருந்து வெளியே வந்த அப்பா, மைதிலி நீ என்ன பேசிட்டு இருக்க? சிற்பிக்கும் தூரிகைக்கும் விவாகரத்து ஆகாம கல்யாணத்தை எப்படி செய்ய முடியும்? அது சட்டப்படி குற்றம். அதுதான் நான் பார்த்தேன். என்னடா இவ்வளவு பிரச்சனை நடந்தும் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்களேன்னு அப்படியே பறிஞ்சு பேச வந்துட்டீங்களே. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அது சட்டப்படி குற்றம் தான். ஆனா அதை யாரு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போக போறது? இவ எந்த நேரமும் இந்த வீட்டுல இருந்து போயிடுறதா சொல்லி முத்திர பத்திரத்துல சைன் பண்ணி குடுத்துட்டு தான் இவனுக்கு மனைவியானா? இவ போலீஸ்ல இல்ல கோர்ட்ல போய் புகார் பண்ண போறாளா? இல்ல 2 கோடியை வாங்கிக்கிட்ட இவளுடைய அம்மாவும் அக்காவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல கோர்ட்டுக்கோ போய் புகார் பண்ணுவாங்களா? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும்ல. தெரிஞ்சுதானே மகளை இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புனாங்க. அதுவும் நம்ம போட்ட எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ஓகே சொல்லிதான் இவ இந்த வீட்டுக்கு வந்தா. நம்ம காசுல தானே எல்லாரும் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காசு இல்லாட்டி எவனெவனோ வந்து இவளை இழுத்துட்டு போயிருப்பான். அதெல்லாம் நடக்காம இவளை இப்பவும் மானத்தோட வாழ வைக்கிறது நம்ம காசு. அப்படி இருக்க இவ போலீஸ்ல போய் புகார் பண்ணிடுவாளா? என்னடி, நீ போலீஸுக்கு போவியா? தூரிகையை பார்த்து கேட்டார். இல்லை என்று தலையசைக்கும் போது அவள் விழிகள் சிற்பியை பார்த்தன. அவன் எதுவும் பேசவில்லை. ஆனாலும் மாலை வழக்கறிஞர் வந்து விவாகரத்து பத்திரத்தில் தன்னிடம் கையெழுத்து வாங்கும் போது தன்னை தடுத்து இவள் என் மனைவி என்று சொல்வான் என்று அவள் மனம் நம்பியது. தூரிகையின் கையிலிருந்து வழியும் ரத்தத்தை சுத்தம் செய்து கைக்கு கட்டு போட்டது சிற்பிதான். அப்போது கூட அவன் அவளிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அது அவளுக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது. அவன் மனதில் என்ன, அவன் என்ன நினைக்கிறான் அவளுக்கு புரியவில்லை. இன்று ஏன் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியாக கடந்து சென்று விட்டது. மாலை வழக்கறிஞரும் வந்துவிட்டார். அவர் நீட்டிய பத்திரங்களில் எல்லாம் தூரிகை கையெழுத்திட சிற்பி அமைதியாக நின்றான். இதை தூரிகை எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமா, வழக்கறிஞர் காட்டிய இடங்களில் எல்லாம் அவனும் அமைதியாக கையெழுத்திட்டதுதான் அவளுக்கு பேரதிர்ச்சி. ஓகே, நான் இன்னைக்கு இதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறேன். ஆனா உடனே விவாகரத்து கிடைக்காது, அதுக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்று கூறிவிட்டு வழக்கறிஞர் சென்ற பிறகு சிற்பி வழக்கறிஞரை அழைத்து அந்த மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டான். அவன் அம்மாவோ
தூரிகையை உடனே அவளது வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று குறியாக இருந்தார். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த பந்தமும் கிடையாது. இவ இன்னைக்கே இந்த நிமிஷமே மூட்டை முடிச்சோட இவ வீட்டுக்கு கிளம்பலாம் என்றார் சிற்பியின் அம்மா. ஆண்டி, உடனே எல்லாம் வேண்டாம், எனக்கு காலு ரொம்ப வலியா இருக்கு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவ என் கூட இருக்கட்டும், காலை அமுக்கி விடட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் இவளை அனுப்பிடலாம், அப்பதான் சிற்பி இருப்பாரு என்றாள் அஞ்சலி. வைஷ்ணவிக்கு பற்றி கொண்டு வந்தது. அஞ்சலி, உனக்கு கால் வலினா உன் காலை நான் அமுக்கி விடுறேன், தூரிகை வீட்டுக்கு போகட்டும் என்றாள். அட, இவளை சொன்னா உனக்கு ஏன் வைஷ்ணவி கோபம் வருது? சும்மா ஒண்ணு இவளை வேலை வாங்கலையே, காசு கொடுத்துட்டு தானே வேலை வாங்குறோம். என்னுடைய காலை அமுக்கி விட்டா இவளுடைய தங்க கை தேஞ்சொன்னும் போயிடாது, என் காலை இவளை அமுக்கி விடட்டும் அஞ்சலி கூற, ஆமா அதுதான் சரி, ஒரு 2 வாரம் அஞ்சலி காலை அமுக்கி விடட்டும், தப்பு எதுவும் இல்ல. அப்புறம் அஞ்சலி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சிற்பியை எல்லாம் காலை அமுக்கி விட சொல்லாத, அதுக்கு வேணும்னா வேற யாரையாவது வேலைக்கு வச்சுக்கலாம். என்ன ஆண்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி கால புருஷன் பிடிச்சு விடுறது தப்பில்ல, அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமும் கூட அஞ்சலி கூற, சிற்பி யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏய், உன் கை குணமானதும் நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும். எனக்கு எப்ப எல்லாம் கால் வலிக்குதோ அப்ப எல்லாம் நீ தான் அமுக்கி விடணும். அதே மாதிரிதான் நைட்டு என் ரூம்ல தான் தூங்கணும், என் பெட்ல இல்ல, கீழே பாய் விரிச்சு படுக்கணும், புரியுதா? அஞ்சலி கூற, அதை கேட்டபடியே கோபமாக வெளியே வந்த பாட்டி, அஞ்சலி, எங்க வீட்டுல வேலை பாக்குற யாரையும் நாங்க அடிமை மாதிரி நடத்துறதில்ல. தூரிகை எதுக்கு உன் கூட ஊர் ரூம்ல தங்கணும்? அதுவும் உன் கால அவைய அமுக்கி விடணும். அதுக்கு நீ வேற ஆளை பாரு. அத்தை, அஞ்சலியே வேற ஆளை பாக்கணும். தூரிகைக்கு 2 கோடி வாரி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு இவ இந்த வீட்டுல அப்படி என்ன வேலை பார்த்துட்டான்னு சொல்லி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அஞ்சலி ஒரு டான்சர், அவளுக்கு கால் வலி வர்றது சகஜம் தானே. கொஞ்சம் காலை அமுக்கி விட்டா இவ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டா. சிற்பியின் அம்மா அஞ்சலிக்கு பரிந்து பேச பாட்டிக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது. ஆமா, இவ டான்ஸ் தான் இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தோமே, இவ ஆடுற ஆட்டத்துக்கு கால்வலி வராம இருந்தாதான் அதிசயம். மைதிலி, இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்று பாட்டி கூற, பிரச்சனை அம்மாவுக்கும் பாட்டிக்குமாக மாறிவிடுமோ, அது கைமீறி சென்று விடுமோ என்று பயந்த சிற்பி, பாட்டி நீங்க பேசாம இருங்க, அம்மா சொன்னது சரிதான், தூரிகையே இந்த வேலையை பார்க்கட்டும் என்றான். தூரிகைக்கு அழுகையே வந்து விட்டது. ஆனால் அவள் 1 வாரம் அல்லது 2 வாரம் இங்கு தன்னோடு இருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை அவன் எப்படி நழுவ விடுவான்? அவன் எண்ணம் தூரிகைக்கு கூட புரியவில்லை. அவள் மனம் வேதனையில் துடித்தது. அஞ்சலியை பார்த்த சிற்பி, ஆனா அஞ்சலி, தூரிகை உன் கூட ஊர் ரூம்ல தங்க வேண்டிய அவசியம் இல்ல, அவளுக்குன்னு ஒரு ரூம் இங்க இருக்கு, அவ அங்கேயே தங்கிக்கிட்டோம். உனக்கு கால் வலிக்குதுன்னா நீ அவளை கூப்பிடு, வந்து காலை அமுக்கி விட்டுட்டு அவ ரூமுக்கே போகட்டும். ஆனா அது கூட அவளுடைய கை குணமானதுக்கு அப்புறமா மட்டும்தான் என்றான். எனக்கு ஓகேதான் என்றாள் அஞ்சலி. தூரிகையை பார்த்தவன், உன் கை கட்டாயிடுச்சுல, நீ இங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், போய் நல்லா ரெஸ்ட் எடு என்று கூற வேதனையோடு மாடியை நோக்கி நடந்தாள் தூரிகை. பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.